அனைவருக்கும் வணக்கம். 13/4/2026 ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஆர்ஆரில் எந்தெந்த பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஜூரல், ரியான் பராக், ஹெட்மயர், ஜடேஜா, டீப், பெரேரா, ஆர்ச்சர், பர்கர், சந்தீப் சர்மா, வி சர்மா, இஸ்பாண்டே, எஸ் தூபே இவங்களாம் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சில் யாராருன்னு பார்த்தோம்னா, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இசான் கிளசன், ஹெச் கிளாசன், லிவிங்ஸ்டன், பி கேரி 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. எஸ் அரோரா, ஏ வெர்மா 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி, ஹெச் தூபே, சிவம் குமார், ஹர்ஷல் பட்டேல், மலிங்கா, உனத்கட் இவங்களாம் இருக்காங்க. ஆர்ஆரில் ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட் பண்ணால் அவர் ஏவரேஜாக இருக்கும். சூரியவன்ஷி ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாட சான்ஸ் இருக்குது. ஜூரல் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஏவரேஜாக இருக்கும். ரியான் பராக் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் விளையாடுவார். ஹெட்மயர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக பிடிச்ச சான்ஸ் இருக்குது. ஜடேஜா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் கேப்டனாக பிடிச்ச சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் நல்லா விளையாட சான்ஸ் இருக்குது. டி பெரேரா ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஆர்ச்சர் செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுப்பார். என் பர்கர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சந்தீப் சர்மாவும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுப்பார். பி சர்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுப்பார், செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது. இஸ்பாண்டே செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. எஸ் தூபே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஆவரேஜாக இருக்கும், செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் நல்லாயிருக்கு. எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தோம்னா, டிராவிஸ் ஹெட் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அபிஷேக் சர்மா செகண்ட் பேட் பண்ணால் விளையாடுவார். இசான் கிஷன் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ஹெச் கிளாசன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக பிடிச்ச சான்ஸ் இருக்குது. லிவிங்ஸ்டன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுவார். பி கேரி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். எஸ் அரோரா செகண்ட் பவுல் பண்ணார்னா ஆவரேஜாக இருக்கும். ஏ வெர்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணார்னா நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட் பண்ணாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஹெச் தூபே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங்கும் ஒரு ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஹர்ஷல் பட்டேல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், செகண்ட் பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுப்பார். மலிங்கா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுப்பார், செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது. உனத்கட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 13/4/2026 ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். இந்த 2 டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் டாஸ் வின் டீம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணும். அதே மாதிரி மேட்ச் ப்ரெடிக்ஷனை பார்த்தீங்கன்னா 11s வந்ததுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.